ஈக பரமே சிவமயமே ஈஸ்வரியே துணை நலமே எந்தை வாயின் கதை இதுவே என்பது சிவசக்தி காவியமே என்பது சிவசக்தி காவியமே ஆதி காவியமே ஆதி காவியமே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயத்திலே இறைவனின் சித்தப்படி பூமியில் இந்த பாண்டிய நாட்டில் சிவபெருமான் தன் மகனான சிவபெருமனை இப்பாவம் ஏற்படாமல் இருக்க மகனே நீயும் காசி செல்வாயாக என்று வலியுறுத்துகிறார். முதலில் மறுத்த அவன் தன் தந்தையின் அன்பு கட்டளை ஏற்று காசி பயணம் மேற்கொள்கின்றான். அந்தன சிறுவன் காட்டில் புலம்பிக் கொண்டு தான் ஒருவனாக வருகிறான். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. நாட்டுப்புற மக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடி வெற்றி பெருமிதத்துடன் பாண்டிய மன்னன் முத்துக்கோன் அமைச்சரும் அவர்கள் எதிரே வந்தார்கள். பாண்டிய மன்னனோடு வந்த அமைச்சர் இவ்விடம் ஏதோ ஒரு கேடு சூழப் போகிறது என்பதாக உணர்வதாக மன்னனிடம் தெரிவித்தான். ஒத்தை அந்தணன் எதிரில் வந்தால் உருப்படாத காரியம் என்று மன்னன் சற்றே கலக்கமுற்று நின்றான். அந்தன சிறுவனை கண்ட பாண்டிய மன்னன், முத்துக்கோன், யார் நீ? யாரப்பா? எவ்விடம் செல்கிறாய்? யாது காரணம் வேண்டி இவ்விடம் நடந்து சென்று கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்தார். அந்தன சிறுவனோ தன் ஜாதக கணிப்பை சொல்லி தன்னுடைய அவல நிலையை எடுத்து கூறி விளக்குகிறான். காசிக்கு போனாலே என் கருமம் தீரும் என்று என் தந்தையிட்ட கட்டளையை ஏற்று நான் தற்போது காசி யாத்திரை மேற்கொள்ளவே இக்கானகத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிவித்தான். அது கேட்ட மன்னன் புன்னகைத்தவாறு, அடா சிறு பயலே, காசிக்கு போனாலும் கருமம் விடாது, கடவுளே ஆனாலும் கஷ்டங்கள் தொலையாது, எடுத்த பிறப்பின் விதிப்படி எது விதிக்கப்பட்டுள்ளதோ அதன்படி நடந்தேதான் தீரும், இதை நீயும் அறிய மாட்டாயா? இதுவே இயற்கையின் விதி என்று நீ புரிந்து கொள் என்று அவனிடம் சமாதானம் சொன்னான். அந்தன சிறுவனின் வேண்டுகோளின்படி அவ்விடத்திலேயே ஒரு யாக குண்டம் அமைத்து அவ்வேள்வி நடத்துவதற்கான ஆணையை அமைச்சருக்கு பாண்டியன் தெரிவித்தான். பாண்டிய மன்னன் சென்ற பிறகு அமைச்சராகப்பட்டவர் யாக பூஜைக்கு தேவையான பொருள்கள் வந்துவிட்டதாகவும் மீது ஏதேனும் பொருள் தேவையா என வினவ அதற்கு அந்தர சிறுவனோ 100 கத்தை விறகு வேண்டும் என்று கூறினான். 100 கத்தை விறகு தேடி அதற்கு அதிபதியாக விளங்கும் பரஞ்சேரி தலைவனாம் வேமானை நாடி அமைச்சர் போகிறார்.